ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல, தன்னம்பிக்கை இருந்தால், உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்துவிடும். நான் உனக்கு காண்பித்த வழியில் நீ வாழ்வில் முன்னேறி சீரும் சிறப்புமாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் நீ எங்கே நான் சொல்வதை கேட்கிறாய்? நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். எல்லார் வாழ்விலும் பல சிக்கல்களும் தடைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதை என் துணை கொண்டு நீ கடந்து போகத்தான் நான் உன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு உன் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். சில தியாகங்களை நீ செய்ய தயாராக இருக்க வேண்டும். இன்னும் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கின்றாய். ஒரு வேலையை செய்யும் போது தடைகள் 1000 வரும். தடைகள் வரவில்லை என்றால்தான் நீ செல்லும் பாதையானது தவறானது என்று அர்த்தம். தடைகள் எல்லாம் உன்னை முன்னேற்றுவதற்கான படிக்கல். அதனால் பயப்படாதே. நீ என் கையை பிடிக்கிறாயோ இல்லையோ, நான் உன் கையை பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் வசமாக்க கட்டி இழுத்தவன் நான். எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு எதை எப்படி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று? நீ 100 முறை கீழே விழுந்தாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன். நீ என்றும் மற்றவர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நடக்கத்தான் ஆசைப்படுகின்றேனே ஒழிய உன்னை யார் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். உன்னை இந்த வாழ்க்கை கடலில் மூழ்காமல் காப்பாற்றி கரையேற்ற வந்தவன் நான். உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். என்ன தடைகள் வந்தாலும் எதிலும் கவனம் செலுத்தாமல் நான் உனக்கு அளித்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க என்னிடம் பிரார்த்தனை செய். அந்த பணியை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நீ உன் கடமையை செய். திருவோண நாளான இன்று மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதத்துடன் மகா விஷ்ணுவின் பாதத்தை தொட்டுவிட்டு தானே இந்த பதிவை கேட்டாய். நீ என்னிடம் அழுது வேண்டிய பண உதவி இன்னும் 1 மணி நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும். சந்தோஷமாக இரு. வாய்ப்பை நழுவ விடாதே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.